இது என்ன மாதிரி ஸ்கூல்னே தெரியாம புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுது. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாருமே ஒரே ஹேர் ஸ்டைலா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்க பிரின்சிபல் ஒரு பொண்ணை கூப்பிட்டு இதுதான் ஒரு ரூம்மேட்னு அந்த பொண்ணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரி என்ன பண்ணாலும் வேற வழியே இல்லைன்னா அந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு எடுக்குது. அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் சம்மந்தமே இல்லாம நைட் நேரத்துல இங்க கிளம்புறாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆகுது. அப்படி இவ கண்டுபிடிக்கலான்னு போகும்போது இவளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டும் கிடைச்சிருப்பா. அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணுங்கெல்லாம் கூட்டு போய் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களோட மெமரி எல்லாம் அழிச்சிட்டு புதுசா ஹேர் கட்டு வெட்டி விடுறாங்க. இது எல்லாமே அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் தான் செய்யறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்ட்டு. இது எப்படிடா தடுக்கலாம் நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ உடனே பாட்டு கேட்டா ரிலாக்ஸா இருக்கணும் பாட்டு போடுறா. உடனே ஒரு ரூம்மேட் வந்து கத்துறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவளும் பழையபடியா மாறிடுறா. இதுதான் ஐடியான்னு அந்த பொண்ணு எப்படின்னு அவன் கண்டுபிடிச்சாரா. இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பழைய மாதிரி மாத்தணும்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அதனால பிரின்சிபல்ட்ட நைஸா பேசி அவன் ரூம்மேட்டு வெளியும் கொண்டு வந்துடுறா. கொஞ்ச நேரத்துல அவளோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் வர்றா. அவ ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்கற மாதிரி ஸ்பீக்கர்ல போட்டுறா. இந்த பாட்டை கேட்ட உடனே எல்லாத்துக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாருமே நார்மலும் ஆயிடுறாங்க. எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. அந்த ஸ்கூலை விட்டே வந்துடுறாங்க எல்லாருமே.